செய்க, தரமான செய்க. இந்த ஆட்டம் போதுமா குழந்தை? வணக்கம் ஜென்டில்மென் அண்ட் லேடிஸ், நான் உங்க டோப். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் மங்கா. இந்த வீடியோல நாம பார்க்க போறது டேண்டடான் மங்காவோட சாப்டர் 220. இந்த சாப்டருக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி இருக்க சாப்டர்ஸ்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல டேண்டடான் மங்காவோட பிளேலிஸ்ட் இருக்கு, அதை பயன்படுத்திக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எம்டி ஸ்பேஸை உருவாக்கி சுத்து போட்ட சோப்பா கிளவுன்ஸ் அண்ட் மம்மியலின் மிஸ்டர் ட்ரிஸ்ஸை காலி பண்ணி திரும்ப ரியல் வேர்ல்டுக்கு 2 பேரும் வந்திருக்க, கென் மோமோவை பத்திரமா கீழே போடாம உப்பு மூட்டை தூக்கிட்டு அவளோட வீடு, அதான் சேய்கோ வீட்டுக்கு கூட்டிட்டு வரான். வீட்டு என்ட்ரன்ஸ்ல கென் மோமோவை இறக்கி விட அவ இறங்குறதுக்கு கஷ்டப்படுறத பார்த்து, அயாசே என்னாச்சு, உன்னால நிக்க முடியலையான்னு கென் கேட்க, மோமோவோ நிக்க கொஞ்சம் தடுமாறினாலும் இல்ல நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லி எழுந்து நிக்கிறா. அவளை இறக்கி விட்டதும் திரும்பி கூட பார்க்காம, சரி அப்ப நான் கிளம்புறேன்னு கென்னோ அவனோட வீட்டுக்கு போக ஆரம்பிக்க, அமைதியா அவனையே பார்த்துட்டு இருந்த மோமோ இருன்னு சொல்லி கென்ன கூப்பிட, கென்னோ என்னன்னு திரும்பி பார்க்கறான். அவன் கிட்ட வந்து இங்க வான்னு மோமோ கை பிடிச்சு இழுக்க, கென்னோ என்னாச்சுன்னு குழம்புறான். அதுக்கு பாசத்தை சில நேரத்துல கோபமா எக்ஸ்பிரஸ் பண்ற மோமோவோ என்ன நொன்னு நீ மனுஷனா இல்ல ஏலியனான்னு கேட்க, அதை கேட்டு கென்னோ இன்னும் குழம்புறான். வீட்டுக்குள்ள கென்னை கூட்டிட்டு போய் அவனை கென்கேன்ல உட்கார வச்சு அங்க இருக்க ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட எடுத்து கென்னோட காயத்துக்கு மோமோ பேட்ச் ஒர்க் பண்ண, ஐயோ அம்மான்னு கதற அவளை பார்த்து கென்னோ, அயாசே அடி வாங்கினது நானு நீ இல்லைன்னு காயத்துக்கு மருந்து வாங்கிட்டு இருக்க கென்னோ சொரணியே இல்லாம சொல்றான். அதுக்கு மோமோவோ, ஐயோ இத பார்த்தாலே வலிக்குது, உனக்கு எப்படி வலிக்காம இருக்கு, நீ உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போயே ஆகணும்னு மோமோ சொல்ல, நான் நாளைக்கு போய்க்கிறேன், இப்போதைக்கு இதுவே போதும்னு கென்னோ சொல்றான். கென்னுக்கு பதிலா மோமோ வலிக்கிற எக்ஸ்பிரஷன்ஸா கொடுத்துட்டு அவனுக்கு பேட்ச் ஒர்க் பண்ணிட்டு இருக்க, அடடே டக்கக்குரா வா வான்னு கிச்சன்ல இருந்து வமோலா கரண்டியோட என்ட்ரி போட, வமோலாவை பார்த்து சர்ப்ரைஸ் ஆன கென்னோ, வமோலா சொல்லாம வந்ததுக்கு என்ன மன்னிச்சிடுன்னு மன்னிப்பு கேட்கிறான். வமோலாவோ அதெல்லாம் கண்டுக்காம, சரி கிளம்புறதுக்கு முன்னாடி டின்னர் சாப்பிட்டுட்டு போறியான்னு கேட்க, அதுக்கு கென்னோ இல்ல பரவாயில்ல நான் அப்படியே கிளம்புறேன்னு சொல்ல, மோமோவோ அதை கேட்டு ஏன் முடியாது, ஒழுங்கா சாப்பிட்டுட்டு போன்னு மிரட்டுறா. கென்னோ குழம்பி போயிருக்க, மோமோ அவனுக்கு பேட்ச் ஒர்க் பண்ணிட்டு வமோல நல்லா சமைப்பான்னு சொல்ல, மறுக்க ட்ரை பண்ணாலும் வேலைக்கு ஆகாதுன்றத கென் புரிஞ்சுட்டு அன்னைக்கு நைட்டு டின்னரை மோமோ அண்ட் வமோலா கூடயே சாப்பிடுறான். மிசோ சூப், ஃபிஷ் ஃப்ரை, வெஜ்ஜீஸ், ரைஸ்ன்னு வமோலா தரமா மெனுவை இறக்கி இருக்க, எல்லாரும் சாப்பாட்டுக்கு நன்றி சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. கென்னோ ஃபர்ஸ்ட் அவனுக்கு முன்னாடி இருக்க மிசோ சூப்பை எடுத்து ட்ரை பண்ண, சூப்பை குடிச்சிட்டு எதுவும் பேசாம அமைதியா இருக்க கென்னை பார்த்து, என்ன எப்படி இருக்கு, டேஸ்டா இருக்கான்னு வமோலா கேக்குறா. அதுக்கு கென்னோ செமையா இருக்கு, நீ நிஜமாலேயே செமையா சமைக்கிறேன்னு வமோலாவை பாராட்ட, வமோலாவோ பாராட்ட சந்தோஷமா ஏத்துக்கிறா. அப்போ இவ்வளவு நேரம் கென்னையே பார்த்துட்டு இருந்த மோமோவை கென்னோ கவனிச்சு அவளை பார்க்க, ஐயோ மாட்டிக்கிட்டோன்னு மோமோ எதுவும் பேசாம சாப்பிடுறது கண்டினியூ பண்றா. கென்னோ எதுவும் சொல்லாம குனிஞ்சி சாப்பிட, கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் மோமோ அவனை பாக்குறாளான்னு நிமிந்து பார்க்க, மோமோவும் மறுபடியும் கென்ன பார்க்க, அவன் ஆல்ரெடி அவளை பார்த்துட்டு இருக்கான்னு பார்த்ததும் வெக்கப்பட்டுட்டே சாப்பிடுறத கண்டினியூ பண்ணி, ஓய் எதுக்கு நீ என்ன பார்த்துட்டே இருக்கன்னு கென்ன பார்க்காமலே கேக்குறா. அதுக்கு கென்னோ நான் தான் அதை உன்கிட்ட கேட்கணும்னு சொல்ல, நான் ஒன்னும் உன்னை பார்க்கலன்னு மோமோவோ அவனை பார்க்காமலே மழுப்ப, கென்னோ இல்ல நீ பார்த்ததை நான் பார்த்தேன்னு மோமோவை எஸ்கேப் ஆக விடாம லாக் பண்றான். அதுக்கு இல்லன்னு மோமோ மறுக்க, யார் எப்படின்னா போங்க நமக்கு சோறு தான் முக்கியம்னு வமோலா சாப்பிட, கென்னோ மோமோ கிட்ட என் கண்ணை பாருன்னு நீ தானே எப்பவுமே என்கிட்ட சொல்லிட்டு இருப்பன்னு கேக்குறான். நான் சாப்பிடும் போது என்ன பாருன்னு நான் எப்போ சொன்னேன்னு மோமோ பழைய அவன் மேல போட, அதுக்கோ கென் அப்படியா சரி அப்போ எப்போ நான் உன்னை பார்க்கணும்னு மோமோவையே வெறுப்பேத்துற மாதிரி கேக்குறான். தானே சமைச்சு தானே ருசிக்கிறதும் ஒரு சுகம்தான்னு வமோலா டின்னரை என்ஜாய் பண்ணிட்டு இருக்க, எனக்கு எப்படி தெரியும் நீயே கண்டுபிடிச்சுக்கோன்னு மோமோ கென்னை கத்தி விடுறா. இவ்வளவு நேரம் சாப்பாடு என்ஜாய் பண்ணிட்டு இருந்த வமோலா கென் அண்ட் மோமோ ரொம்ப பாசமா பேசிக்கிறத பார்த்து 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டீங்க போலன்னு 2 பேரையும் கலாய்க்க, வாய் ஃபுல்லா சாப்பாடை வச்சிருக்க 2 பேரும் ஷாக் ஆறாங்க. மோமோவோ வெக்கப்பட்டுட்டு அப்படியே இருந்துட்டாலோன்னு சாப்பிட்டுட்டே சொல்ல, அவ கூட கென்னோ சாப்பிடுறத கண்டினியூ பண்றான். கொஞ்ச நேரம் ஆகி இருக்க, எல்லாரும் டின்னரை முடிச்சிட்டு கிச்சன்ல அசம்பிள் ஆறாங்க. அங்க ஆமா நம்மள அட்டாக் பண்ணாங்களே யார் அவங்கன்னு மோமோ கேட்க,
கிச்சன்ல பமோலாக்கு ஹெல்ப்பா பாத்திரத்தை கழுவிட்டு இருக்க மோமோக்கு டிஷ் வாஷிங் சோப்பை போட்டு அசிஸ்ட் பண்ணிட்டு இருக்க கென்னோ வெள்ளை சட்டை போட்டு இருந்தாங்கல்ல அவங்கள சர்போயன்ஸ்னு சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் பூமிக்கு வந்து மனுஷங்களோட பிறப்பு உறுப்புகளை திருடுறவங்கன்னு சொல்ல ஐயன்னு மோமோ மூஞ்ச சுழிக்கிறா. சோப்பு போட்டு தர பாத்திரங்களை கழுவுற மோமோ கிட்ட ஆனா திமிங்கலமா மாறின அந்த மம்மி ஏலியனை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைன்னு கென் சொல்ல அதை கேட்டு என்ன இவனுக்கே தெரியாத ஏலியனான்னு மோமோ மனசுல ஒரு நினைப்பு வந்தாலும் சரி மொத்தம் எத்தனை வகையான ஏலியன்ஸ் தான் இருக்குங்கன்னு ரொம்ப ஆர்வமா கேக்குறா. அதுக்கு கென்னோ கனடாவோட முன்னாள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் அதான் டிஃபென்ஸ் மினிஸ்டர் பால் இல்லரோட கருத்துப்படி கிட்டத்தட்ட 82 வகையான ஏலியன் ஸ்பீஷீஸ் இருக்கு. ஆனா இது வெறும் கண்டுபிடிக்கப்பட்ட ஏலியன்ஸோட பட்டியல் மட்டும்தான் அவனோட ஆக்கல்ட் நாலேஜை கெத்தா காட்டுறான். எல்லாத்தையும் கேட்டுட்டு ரொம்ப முக்கியமான கேள்வியா மோமோ இரு இரு இந்த ஏலியன்ஸ்லாம் ஜட்டி போடுங்களா எந்த மாதிரி ஜட்டி போடும்னு கேட்க காண்டான கென்னோ எனக்கு தெரியாதுன்னு மூஞ்சில அடிக்காத குறையா சொல்றான். இதெல்லாம் கண்டுக்காத மோமோலா 2 பேரும் சேர்ந்து கழுவி தர பாத்திரங்களை தொடச்சிட்டு தொடச்ச பாத்திரங்களை அடுக்க எடுத்துட்டு போக இந்த வாட்டி வெறுப்பேத்தாம எதுக்கு அவங்களாம் நம்மள அட்டாக் பண்ணாங்கன்னு மோமோ கென்கிட்ட கேக்குறா. அதுக்கு கென்னோ அதுங்கெல்லாம் நம்மளோட பவர்ஸை திருட அப்பப்போ வந்து நம்மள தொல்லை பண்ணுங்கன்னு சொல்ல பவர்ஸ்னா நீ அந்த ஆக்ரே கிளப்பை பத்தி சொல்ல வரியான்னு மோமோ கேட்க சீரியஸான கென்னோ இல்லைன்னு சொல்லி இதை நான் எப்படி சொல்றது அதுங்க நம்ம கிட்ட இருந்து திருட பாக்குறது நமக்குள்ள இருக்க ஒரு வகையான கேர்ஸ்னு சொல்லலாம்னு சொல்லி ஆனா இப்போ என் கிட்ட இழுத்து எந்த பவர்ஸும் இல்லைன்னு முடிக்கிறான். அதை கேட்டதும் என்ன கேர்ஸ் பவர்ஸான்னு மோமோ ஷாக் ஆக அவங்களுக்கு பின்னாடி பமோலா ஷெல்ஃப்ல எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு இருக்க கென்னோ மோமோ கிட்ட என்ன நடந்தாலும் ஐயாசே நீ எப்பவுமே யார் கூடயாவது இருக்கிற மாதிரி பார்த்துக்கோ தனியா மட்டும் இருந்துடாத. நம்ம மொத்த ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ரிசர்ச் கிளப்புமே இதுக்காக தான் ஆரம்பிச்சது. நீ எங்களை நம்பலாம். முக்கியமா ஜிஜியும் ஷிராட்டோரியம் தான் இருக்க எல்லார விடையும் பலசாலியானவங்க. நீ அவங்கள நம்பி இருக்கலாம்னு கென் மோமோக்கு நம்பிக்கை தரான். அதுக்கு பதிலா மோமோ அப்படியா சரின்னு சொன்னாலும் ஆனான்னு இழுத்து நீயும் அந்த ஷிராட்டோரி பொண்ணும் கிளு கிளு குளு குளுன்னு இருக்கும்போது நடுவுல கரடி வந்த மாதிரி நான் வர வேணான்னு பாக்குறேன்னு மோமோ கென்ன நைரா லவ் பண்றாங்கன்னு தப்பா நினைச்சிட்டு அவனை உசுப்பேத்துற மாதிரி சொல்ல அதை கேட்ட உடனே கோவமான கென்னோ சீரியஸா மாதிரி மோமோவை நேருக்கு நேர் பார்த்து ஐயாசே நீ ஏன் அப்படி சொன்னேன்னு கேட்டுடுறான். கென்னோட எக்ஸ்பிரஷனை பார்த்து ஐயோ ஏதோ தப்பு பண்ணிட்டோம் போலன்னு புரிஞ்சுக்கிட்ட மோமோவோ பாத்திரத்தை கழுவுற அவளுக்கு சோப் போட்டு தர கென் கிட்ட என்ன மன்னிச்சிடுன்னு மன்னிப்பு கேட்க கென்னோ மூஞ்சி திருப்பிக்கிறான். கோவத்துல மூஞ்ச திருப்பிக்கிட்ட கென்னோ பட்டுன்னு திரும்ப மோமோவை பார்க்க மோமோவும் திரும்பி அவனை பார்க்க எதுவும் சொல்லாம இருக்க அவனை பார்த்து என்னன்னு மோமோ குழப்பத்துல கேட்க மோமோ கூடிய ஐ கான்டாக்ட்ல ஃபிக்ஸ் ஆன கென்னோ விடாம ஒரு முடிவோட அவளையே பார்த்துட்டு இருக்கான். அதுல என்னாச்சு இவன் என்ன பண்றான்னு குழம்பி போன மோமோ கென்னையே பார்த்துட்டு இருக்க கொஞ்ச நேரத்துல வெக்கப்பட்ட மோமோவோ கென்னோட ஐ கான்டாக்ட்ல இருந்து பிரேக் ஆகி சைட்ல பாத்துடுறா. உடனே நீ பக்கத்துல பாத்துட்டேன்னு கென்னோ சொல்லி ஆனா ஜெயிச்சிட்டேன்னு கத்திட்டே திரும்பிக்கிறான். அத பார்த்து எம்பாரஸ் ஆன மோமோ ஏய் என்னது இது ஏன் என்ன வெறுப்பேத்திட்டே இருக்கேன்னு கென்ன திட்ட பாத்திரத்தெல்லாம் அடிக்கிட்டு வந்த பமோலாவோ 2 பேரும் விளையாடிட்டு இருக்கிறத பார்த்து ஜெயிச்சிட்டான்னு கத்திட்டு இருக்க கென்னுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி ஆமா இங்க என்ன நடக்குதுன்னு என்ன டீம் என்ன மேட்ச்னே தெரியாம கேக்குறா. ஜெயிச்சதை கொண்டாடிட்டு இருக்க கென்னோ மோமோவை பார்த்து நீ என்ன பார்க்காம பக்கத்துல பாத்துட்டாயா சரி நீ தோத்துட்டேன்னு சொல்ல கோவத்துல கென்னோட கையை பிடிச்ச மோமோவோ வாய் மூடு இப்படிலாம் ஒன்னும் ரூல் கிடையாதுன்னு கத்த 2 பேரும் அடிச்சுக்கிறத பமோலா பார்த்துட்டு இருக்க இருக்கு ரூல் இருக்குன்னு கென்னோ சொல்லி இப்ப நான் என்ன சொல்றேனோ நீ அதை செஞ்சே ஆகணும்னு கென்னோ லைட்டா வெக்கத்தோட மோமோ கிட்ட சொல்றான். அதை கேட்டு மோமோவோ என்ன முடியவே முடியாதுன்னு மறுத்து நான் ஏன் அதெல்லாம் செய்யணும்னு கத்த அதுக்கு கென்னோ ஏன்னா நீ தான் அந்த ரூலையே உருவாக்குனாயா சேனு எப்படி ஓம் பொருளை வச்சு உன்னைய போட்டேன் பாத்தியான்ற மாதிரி சொல்ல எனக்கு அப்படிலாம் ஒண்ணு ஞாபகம் இல்லைன்னு மோமோ மொத்தமா மறுக்கிறா. அதுக்கு கென்னோ நீ சொன்ன எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குன்னு சொல்லி வமோலா நீயே சொல்லு அயாசே சொன்னாதானு கென்னோ வமோலா பக்கம் திருப்புறான். வமோலாவோ ஆமா நீ சொன்னன்னு கென் சொன்னதை கன்ஃபார்ம் பண்ண காண்டன மோமோவோ என்னை வச்சு நீங்க 2 பேரும் காமெடி பண்ணி விளையாடுறீங்களான்னு கத்திட்டு இருக்க கென்னோ தைரியமா மோமோ கிட்ட வந்து என் கூட டேட்டுக்கு வா அயாசேன்னு சொல்லிடுறான். அதை எதிர்பார்க்காத மோமோவோ அதை கேட்டு என்னன்னு கத்த வெக்கத்தோட உச்சிக்கு போன கென்னோ மோமோவை ஃபேஸ் பண்ண முடியாம மூஞ்ச திருப்பிட்டு நீ தோத்துட்ட அதை மறந்துடாதன்னு ஞாபகப்படுத்துறான். மோமோவோ அவன் திரும்பி நின்று பேசிட்டு இருக்கிறத குத்தி காட்டி முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு வெக்கத்துல கிச்சனை விட்டு ஹாலுக்கு ஓடுற கென்ன துரத்துறா. அவங்க பின்னாடியே வர பொமோலாவோ ஆமா டேட்டுனா என்னன்னு அவளோட அறிவை வளர்த்துக்க கேட்க ஓடுற கென்னோ எனக்கு புரிஞ்சிடுச்சு நீ சொன்ன வார்த்தையை காப்பாத்துற ஆள் இல்லைன்னு எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துறான். அதுக்கு மோமோவோ நான் தான் சொல்றேன்ல எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லைன்னு சொல்ல அதான் வமோலா இருக்காளே நீ சொன்னதுக்கு சாட்சியானு கென்னோ பதிலுக்கு சொல்ல எனக்கு அவ யாருன்னே தெரியாதுன்னு அம்னிஷா வந்த மோமோ முடிக்கிறா.
அத கேட்டு வெறியான கிண்ணம், இப்போ நீ ஒருத்தனுக்கு உன்னோட ஸ்பெஷல் மூவான ஆக்ஸ் கிக்க தர. ஆனா தரம்போது அரை தூக்கத்துல இருக்கிறதுனால உனக்கு அது ஞாபகம் இல்ல. அதுக்குன்னு அடி வாங்குனவன் கிட்ட இத ஒரு எக்ஸ்கியூஸ்ன்னு சொல்ல முடியுமான்னு எக்ஸாம்பிள் குடுத்து கேட்க, சரி சரின்னு இதுக்கு மேல தாங்க முடியாத மோமோ அவளோட தோல்விய ஒத்துக்கிட்டு, நம்ம மறுபடியும் விளையாடுவோம். இந்த வாட்டி தோக்குறவங்க ஜெயிக்கிறவங்க சொல்றத கேட்கணும்னு ஆட்டத்த மறுபடியும் மொதல்ல இருந்து ஆரம்பிக்க சொல்றா. அதுக்கு ஒத்துக்கிட்ட கென்னோ, நல்லது. நான் ஏற்கனவே ஒரு வாட்டி ஜெயிச்சுட்டேன். அதனால இப்போ மறுபடியும் நான் ஜெயிச்சா எனக்கு 2 வெற்றின்னு சொல்லிட்டு இருக்க, நீ சரியான குழந்தையா இருக்கன்னு மோமோவும் கென்னவ ஈறா. கொஞ்ச நேரத்துல 2 பேரும் வமோலாவ நடுவரா வச்சு ஐ கான்டாக்ட் கேம ஆரம்பிக்கிறாங்க. கென்னோ மோமோவும் ஒருத்தர ஒருத்தர உர்ருன்னு பாத்துட்டு இருக்க, 2 பேரையும் நடுவுல நின்னு பாத்துட்டு இருக்க வமோலாவோ, உங்க 2 பேரையும் பார்த்தா கிஸ் பண்ண போறா மாரி இருக்குன்னு ஒரு குண்ட போடுறா. அத கேட்ட உடனே வெக்கத்துல மோமோ ஐ கான்டாக்ட பிரேக் பண்ணிட, மாட்டுக்கின்னு கென்னோ அத கவனிச்சு, அவ கண்ண திருப்பிட்டா நான் ஜெயிச்சுட்டேன்னு குத்தாட்டம் போட, ஒக்கரும் ஜெயிச்சிட்டான்னு வமோலா அறிவிக்க, வெக்கத்தோட உச்சியில இருக்க மோமோ, இரு இது செல்லாது வமோலா நீ போங்கு பண்ணிட்டேன்னு கத்துறா. இந்த வீடியோவ நீங்க இதுவரைக்கும் பார்த்ததுல மிக்க மகிழ்ச்சி. வீடியோவ முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட மெம்பர்ஸ்க்கு ஒரு பெரிய நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இருந்து சாதிக்க நெறைய விஷயம் இருக்கும்போது, இறந்து முடிக்க நினைக்காதீங்க.